பண்ணணும். ஸோ ஐகன் வெக்டார்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்குள்ள நம்ம இந்த லாம்டாவோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதே மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த மெத்தட்ஸில் எனக்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுல சில டவுட்ஸ் எனக்கு இருக்குது, S1 S2 கண்டுபிடிக்கிறதுல எனக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது, அப்போ வேறு என்ன ஆப்ஷனல்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஐகன் வேல்யூஸ் நம்ம லாம்டா மெத்தடில் கூட சால்வ் பண்ணலாம். என்ன லாம்டா மெத்தடுங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். பட் நீங்கள் ஆர் போட்டுட்டு ரெண்டு மெத்தட்ஸையுமே சால்வ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்கிறதுனால தான் ரெண்டு மெத்தடையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கான இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் A மைனஸ் லாம்டா I ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன்ஸில் சொல்லுவோம். அப்போ ஏங்கிறதுக்கு பதிலாக இங்கே நம்ம பிங்கிற கண்டிஷன்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ ஃபார்முலாவை நம்ம மாற்றிக்கிறோம். ஜஸ்ட் மாடுலஸ் ஆஃப் B மைனஸ் லாம்டா ஐங்கிற கண்டிஷன்ஸில் எடுத்துப்போம். அப்போ B மைனஸ் லாம்டா ஐயை ஷார்ட்கட்டில் நான் எந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னேன்? ஜஸ்ட் அந்த டிட்டர்மினண்ட்டுக்கு மட்டும் மைனஸ் லாம்டான்னு போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் என்னோட பியோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். பியோட வேல்யூஸ் என்ன இருக்குன்னா 2 2 0, நெக்ஸ்ட்டு 2 1 1, அடுத்தது பார்த்திங்கன்னா -7 2 -3ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு தேவையான பியோட வேல்யூஸ். ஸோ அப்போ இந்த பியோட வேல்யூஸை நான் லாம்டா ஐன்னு சொல்லிட்டு எழுதணும் இல்லையா? ஜஸ்ட்டு நான் இங்கே இருக்கக்கூடிய டயகோனலுக்கு மட்டும் மைனஸ் லாம்டான்னு போட்டுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ டயகோனலுக்கு மட்டும் 2 மைனஸ் லாம்டான்னு போடுறோம். இங்கே இருக்கக்கூடிய 2, இங்கே இருக்கக்கூடிய 0, அது எல்லாத்தையும் நான் அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு 2ன்னு இருக்குது. ஸோ 2 இந்த இடத்துல எனக்கு 1ங்கிற கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ 1 மைனஸ் லாம்டான்னு எழுதிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு 1ன்னு சொல்லி இருக்குது. ஸோ 1ஓட வேல்யூஸ் எழுதுகிறோம். இந்த இடத்துல எனக்கு -7 2 -3ன்னு இருக்குது. -7 2 -3 மைனஸ் லாம்டான்னு எழுதுகிறோம். ஈக்குவல் டு 0 தான் நம்மளோட கண்டிஷன்ஸ் இல்லையா? ஸோ அப்போ நம்மளோட கண்டிஷன்ஸ் படி இந்த இடத்துல ஈக்குவல் டு 0ங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஈக்குவல் டு 0 போட்டாச்சு. அடுத்தது நம்மளோட ஸ்டெப்ஸ் என்ன? இதை நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 2 மைனஸ் லாம்டா, இங்கே 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 2 1 மைனஸ் லாம்டான்னு இருக்குது. இது டிட்டர்மினன்ட் கேல்குலேட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டா போதும். அப்போ இங்கே ஃபஸ்ட் லைன் என்ன இருக்குது? 2 மைனஸ் லாம்டா, இங்கே 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு அதை தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 மைனஸ் லாம்டான்னு எடுத்துக்கிறேன். இங்கே டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலமையும் அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோவையும் விட்டுறணும். அப்போ மீதி எனக்கு என்ன இருக்குது? 1 மைனஸ் லாம்டா இருக்குது. இதுக்கு நேராக இருக்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு 1 மைனஸ் லாம்டா 1 2 3 மைனஸ் லாம்டான்னு இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா 1 மைனஸ் லாம்டா 1 2 -3 மைனஸ் லாம்டான்னு எழுதிக்கிறேன். ஸோ டிட்டர்மினன்ட்லேயே தான் போட்டுக்கணும், அதை மாற்ற வேணாம் இப்போதைக்கு. ஸோ அடுத்தது ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ் போடணும். ஸோ அதனால் மைனஸ் போட்டுறோம். இந்த இடத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இது எனக்கு என்ன இருக்குது? 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ 2 எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் விட்டுறணும். அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலமை விட்டுட்டோம். அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோவை விட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு பேலன்ஸ் என்ன டேர்ம்ஸ் எனக்கு வருது? 2 இருக்குது, 1 இருக்குது, இங்கே -7 -3 மைனஸ் லாம்டா. ஸோ அதை நான் இந்த பிளேஸில் எழுதிக்கிறேன். ஸோ 2 1 -7 -3 மைனஸ் லாம்டான்னு சொல்லிட்டு நம்மளோட கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்னால் என்ன பண்ண முடியும்? இதை எழுதி முடிச்சாச்சு. அடுத்தது இங்கே எனக்கு +0ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அப்போ +0ங்கிறத போட்டுடுறோம். அடுத்தது அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டுருவோம் இல்லையா? ஸோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம்ஸ் விட்டாச்சு, அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ விட்டாச்சு. பேலன்ஸ் எனக்கு என்ன வருது? 2 1 மைனஸ் லாம்டா -7 2ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ 2 1 மைனஸ் லாம்டா -7 2ன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன்.
இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் வெளியில் 2 மைனஸ் லேம்டாங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. அந்த 2 மைனஸ் லேம்டாங்கிறது இருக்கட்டும். இதுதான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்ணுவோம்? இந்த 2 டேர்ம்ஸை மல்டிபிள் பண்ணணும். ப்ராக்கெட்ஸ் எல்லாம் கவனமாக இருக்கணுமா, மைனஸ் ப்ளஸ்ஸும் மாற்றி போட்டுறக்கூடாது, அதுலேயும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 1 மைனஸ் லேம்டான்னு சொல்லிட்டு இருக்கிறத போட்டுடுறோம். அடுத்தது எனக்கு -3 மைனஸ் லேம்டா இருக்கு இல்லையா, -3 மைனஸ் லேம்டாவை போட்டுடுறோம். அடுத்தது இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 1s ஆர் ஓ2 நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ -2ங்கிறத போட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த டேர்ம்ஸ் வேணும் இல்லையா. ஸோ -2 இதை அதே மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணணும். இந்த 2 டேர்ம்ஸை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அப்போ 2 இன்ட்டு -3 மைனஸ் லேம்டான்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 7 1s ஆர் 7ன்னு வரும். இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே ஃபார்முலாவில் வரக்கூடிய -1 இங்கே எனக்கு மல்டிபிள் பண்ணும்போதும் ஒரு மைனஸ் இருக்குது. -1 இன்ட்டு 7 அப்படின்னா எனக்கு -7 வரும். ஸோ இந்த இடத்துல -7 போட்டுடுறேன். இப்போ ஃபுல் ப்ராக்கெட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 வெளியிலே எனக்கு 0 இருக்குது. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி அதை சால்வ் பண்ணாலும் ஃபைனலாக 0 இன்ட்டு எனிதிங் எல்லா டேர்ம்ஸும் உங்களுக்கு 0வாக தான் மாறிடும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டேர்ம்ஸும் நம்மளுக்கு 0வாக மாறிட்டனால ஸோ இதை நம்ம 0னே டைரெக்டாக அந்த ஒரு டேர்ம்ஸை மட்டும் போட்டுடலாம். ஸோ எனக்கான டேர்ம்ஸ் படி பார்த்திங்கன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0வாகிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேல்யூஸ் இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்யணும். 2 மைனஸ் லேம்டான் இருக்கிறத இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 2 மைனஸ் லேம்டாங்கிறத போட்டுடலாம். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா இதை நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் செய்யணும். ஸோ அப்படி எப்படி மல்டிபிள் பண்ணுறோன்னா ஓர் 3 வரும் இல்லையா. ஸோ -3ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ட்டு மைனஸ் லேம்டா அப்படின்னா மைனஸ் லேம்டான்னு கிடைக்கும். அடுத்தது லேம்டாவையும் அதே மாதிரி 2 டேர்ம்ஸ்க்கும் உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ஸாக மாறிடும். 3 இன்ட்டு லேம்டானா 3 லேம்டான்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் என்ன வருதுன்னா ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர்ட்னு கிடைக்கிது. இங்கே ஒரு -2 இருக்கு இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்து எழுதிக்கலாம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஜஸ்ட் இங்கே இருக்கிற டேர்ம்ஸை உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்தது அதே மாதிரி இங்கேயும் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ -2ங்கிறது இப்போதைக்கு வெளியிலேயே இருக்கட்டும். இதை உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணோன்னா இங்கே எனக்கு 2ன்னு இருக்குது, இங்கே -3 மைனஸ் லேம்டான் இருக்குது. இந்த 2 உள்ளே விட்டு 2 டேர்ம்ஸ்க்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ அப்போ பண்ணோம் அப்படின்னா 2 3s ஆர் -6ன்னு வந்துடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா -2 லேம்டான்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ +7 இது 0வை போடலாம், போடாமல் கூட விட்டுறலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் என்ன வருதுன்னா இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய 2 மைனஸ் லேம்டாக்கு வரலாம். ஸோ 2 மைனஸ் லேம்டா உள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு லேம்டா இருக்குது, இங்கே ஒரு லேம்டா இருக்குது, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேம்டா ஸ்கொயர்ட் ப்ராப்பராக எடுத்து எழுதிக்கிறோம். லேம்டா ஸ்கொயர்டு எழுதிட்டேன். ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய லேம்டா ஸ்கொயர்டுங்கிறத இந்த சைடு எடுத்து மூவ் பண்ணி எழுதியிருக்கேன். இங்கே ஒரு லேம்டா, இங்கே ஒரு லேம்டா. லேம்டாவை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எனக்கான டேர்ம்ஸ் என்ன வரும்? மைனஸ் லேம்டா ப்ளஸ் 3 லேம்டான் இருக்குது. லேம்டாவை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி டேர்ம்ஸ் எனக்கு என்ன உள்ளே கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1 இருக்கிறதா மீனிங். ஸோ -1, இங்கே ஒரு 3 இருக்குது, ஸோ +3ன்னு வரும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 லேம்டான்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல 2 லேம்டாங்கிறத போடுறோம். லேம்டாவை சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது கான்ஸ்டன்ட் இருக்குது, இங்கே ஒரு -3ன்னு இருக்குது, இங்கே எனக்கு -2ன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு -5ன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு -2ன்னு இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும்.
உள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் செஞ்சுக்கலாம். இங்கே எனக்கு -6 இங்கே +7 இருக்குது. சால்வ் பண்ணோன்னா எனக்கு 1 கிடைக்கும் இல்லையா? அப்போ -2 லாம்டா +1ங்கிறத எழுதிட்டோம். ஸோ க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ மீதி இதை திரும்பவும் நம்ம சால்வ் பண்ணணும். நம்ம இதை ஈக்குவேஷன் கான்செப்ட் வர்ற வரைக்கும் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஸோ அப்போ இங்கே எனக்கு 2 - லாம்டான் இருக்கிறத எல்லா டேர்ம்ஸ்க்கும் உள்ளே விட்டு இது கூட மல்டிபிள் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 × λ² வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேறு என்ன இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் 2 உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணோன்னா 2 4ன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ 4 லாம்டான்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது 2 10ன்னு சொல்லுவோம். ஸோ -10 2 5s ஆர் நம்மளோட வேல்யூஸ் 10ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ -10ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் வந்துடும். இப்போ 2 எல்லா டேர்ம்ஸ்க்கும் மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்தது அதே மாதிரி -லாம்டாவை இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா லாம்டா × லாம்டா -λ³ வந்துடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். ஸோ நம்மளுக்கு -λ³ வந்துடும். இந்த லாம்டாவை இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் கூட பண்ணோம் அப்படின்னா 2 × λ² வந்துடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னா நம்மளோட கண்டிஷன்ஸ் மைனஸ் வரும். ஸோ -2 λ² வந்துடும். அடுத்தது இந்த லாம்டா கூட 5 பண்ணுறோம். ஸோ 5 லாம்டான்னு வந்துடும். இங்கே மைனஸ், இங்கேயும் நம்மளுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ +5 லாம்டாங்கிறத போட்டுறேன். இப்போ நான் ஒரு லெவல் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிவிட்டேன். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு இது இருக்கு இல்லையா, வெளியில் இருக்கக்கூடிய 2ங்கிறத உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் 2 2s are 4 லாம்டாங்கிறது வந்துடும். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ -2ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் கிடைக்குது. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்? இங்கே சால்வ் பண்ணியிருக்கிறத நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்யணும். λ³ தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. λ³ வேறு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அந்த λ³ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது இதை நம்ம எழுதிட்டோம். அடுத்தது λ² பார்க்குறோம். இங்கே ஒரு λ² இருக்குது, இங்கே ஒரு λ² இருக்குது. இங்கெல்லாம் எனக்கு λ² இல்லை. ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. ஸோ ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். இது 2 λ², இது -2 λ². அப்போ மீதி எனக்கு என்ன இருக்குது? இங்கே ஒரு 4 லாம்டா இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 5 லாம்டா இருக்குது. இங்கே ஒரு 4 லாம்டா இருக்குது. சரியா? இது +4, இதுவும் +4. ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ன்னு இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ இது +4 லாம்டா. ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ 4, இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ 4 நம்மளுக்கு 8ன்னு வந்துடும். 8 கூட 5 ஆட் பண்ணுறோம். ஸோ 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கான வேல்யூஸ் +13 லாம்டான்னு சொல்லிட்டு நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்தது கான்ஸ்டன்ட் பார்க்கணும். இப்போ எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். கான்ஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கான கான்ஸ்டன்ட் -10ன்னு இருக்குது. இங்கே வேறு என்ன கான்ஸ்டன்ட் இருக்குன்னா -2ன்னு இருக்குது. ஸோ -10 -2 அப்படின்னா -12 = 0ன்னு வந்துடும். எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸில் மைனஸ் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸை காமனாக வெளில எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ λ³ -13 லாம்டா +12 = 0ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் கிடைக்குது. இருக்கோன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸோட இன்னொரு மெத்தட்ஸ் தான் சால்வ் பண்ணுறோம். ஸோ b - λ = 0ங்கிற கான்செப்டில் எடுத்துக்கிட்டோம். பியோட வேல்யூஸ் எழுதுனேன், டிட்டர்மினண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரோ மட்டும் எடுத்துக்கிறோம். செகண்ட் ரோ, தேர்ட் ரோலாம் விட்டுறணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 2 - லாம்டாங்கிறத இங்கே போட்டுடுறோம். ஸோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கான டேர்ம்ஸ் 1 - லாம்டா 1 2 -3 - லாம்டான்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிட்டர்மினன்ட் கேல்குலேட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் செஞ்சோம் அப்படின்னா எந்த இடத்துல
இடத்துலையுமே மைனஸ் ப்ளஸ் மாற்றி போட்டுறக்கூடாது. சப்போஸ் ஒரு இடத்துல மைனஸ் ப்ளஸ் மாறினாலும் வரக்கூடிய ஆன்சரே சேஞ்சஸ் ஆகி வந்துடும். ஸோ மைனஸ் ப்ளஸ் மாறாமல் போடுங்க. ஸோ இது நம்மளுக்கான இன்னொரு மெத்தட்ஸில் நம்மளோட வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணுறது, லாம்டாவோட வேல்யூஸ். இப்போ நம்மளுக்கான ஈக்குவேஷன்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் என்ன கிடச்சிருக்குன்னா லாம்டா க்யூப் மைனஸ் 13 லாம்டா ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷன்ஸை கொண்டு போய் என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்மேட்டில் நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ஸோ இந்த மெத்தடில் சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெத்தடில் சால்வ் பண்ணாலும் அதே சேம் ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கான லாம்டாவோட வேல்யூஸ் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸோட இன்னொரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாலும் லாம்டாவோட வேல்யூஸ் 1, -3, -4 +3, -4ன்னு சொல்லிட்டு நம்மளோட கண்டிஷன்ஸ் கிடைக்குது. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம்.